நான் வில்லனா முன்னாடி வந்து நின்னா என் முன்னாடி எந்த ஹீரோவும் நிக்க முடியாது ராஜா. சொல்லுங்க சிலர் எப்படி இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கேமுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாத ஒரு பட்சத்தில் பார்த்தீங்கன்னா கேமை விளையாடாமே நான் ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னா நின்னாத ஒரு பட்சத்தில் பார்த்தீங்கன்னா கேம் பக்கம் போயே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ரொம்ப நாள் ஆன பட்சத்தில் பார்த்தீங்கன்னா கேம் பற்றி ஏதாவது ஒரு அப்டேட் பண்ணி ஆகணுங்கிறதுக்காகவே நான் அதிகமாக வீடியோஸ் போட்டுருந்தேன். இப்போ வர பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடியோஸும் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ண போல இருக்குது. நேற்றோ தான் பார்த்தீங்கன்னா ஏதோ ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். அந்த ஒரு பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அதை நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு என் கண்ணில் வந்துச்சு. அந்த ஒரு பட்சத்தில் பார்த்தீங்கன்னா என்ன ட்ரெண்டிங்கில் இருக்கிற விஷயத்துலாம் போயிருக்காங்க. அந்த தும் சாகுற வர வாய்ஸ் பேக்லாம் விட்ருக்கானுங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா சில வாய்ஸ் பேக்லாம் விட்ருக்கானுங்க. அதுக்கப்புறம் ட்ரெண்டிங்கில் போகிறலாம் நம்ம விட்டுட்ருக்காங்க. அது என்னங்கிறது நீங்களே sahur. Sahur. Tecnologia. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வைஃப் பேக்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளார ஒரு ஈவெண்ட்டாலாம் கொண்டு வர போகிறாங்க. அதான் எப்போ கொண்டு வர போகிறான்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பண்டில் பற்றி வச்சுக்கோங்க. இந்த தும் சகுரு தானே இது தும் சகுருங்கிற ஒரு பண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளார கொண்டு வர போகிறாங்க. ஸ்பேடன் ஈவெண்ட்டில் தான் எப்படி இருந்தாலும் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா கெர்னக்காரன் அப்படி தான் பண்ணுவான். எவ்வளோ காசு கொடுக்கணுமோ அவ்வளோ காசு கொடுக்குமா. இந்த மாதிரி ஈவெண்ட்டில் வரத்துக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் கைஸ். ஒருவேளை பார்த்தீங்கன்னா டைமிங்கில் வேணால் கொடுக்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டோக்கன் கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கெர்னக்காரன் கொடுக்குறது ரொம்ப கஷ்டம். அதை பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குறது ரொம்ப கஷ்டம் கைஸ். ஏன்னா அதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே அது ரொம்ப கஷ்டம் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெண்டிங்கில் போகிறலாம் நம்ம கெர்னக்காரன் பண்ணுறது ஒன்றும் புதுசு கிடையாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அதை ஆல்ரெடி பண்ணியிருக்கானுங்க. எதில் பண்ணியிருக்காங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை விட பெரிய மேட்ரு என்னென்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா தெரியல. எனக்கு இருந்தது ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொலாபரேஷன்னா அடுத்த வருஷமும் சரி இந்த மாதத்துலேயும் சரி இந்த மாதமா இல்லை நான் தப்பாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். அடுத்த வருஷம் அடிக்க போகிற நிறைய கொலாபரேஷன் பார்த்தீங்கன்னா கெர்னக்காரன் கன்ஃபார்ம் பண்ணிட்டானுங்க. ரொம்ப சூப்பரான கொலாபரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் பீஸோட ஒரு கொலாபரேஷன் தான். ஒன் பீஸ் ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஒன் பீஸ் கொலாபரேஷன் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் ஒன் பீஸ் வர போகுது. நம்ம வங்கி டி லூஃபி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்விட் கேமு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைலாண்ட் கொலாபரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் வச்சிருக்காங்க. அது என்ன ஈவெண்ட்டாக இல்லை கொலாபரேஷனான்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே டிராகன் பால் சூப்பரோட ஒரு கொலாபரேஷன் இருக்குது. டிராகன் பால் சூப்பர் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியுங்களா? ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டிராகன் பால் கொலாபரேஷனை கன்ஃபார்ம் பண்ணானுங்க. டிராகன் பால் கொலாபரேஷன் நம்ம கேமில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்னடா நைக்கு கொலாபரேஷன் பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பைக்கில் நைக் கொலாபரேஷன் போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே என்னமோ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. அது என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சீச்சனாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கேமோட கொலாபரேஷன் கைஸ். இது என்ன கேமு ஆட்டோமேட்டான்னு மேலே போட்டிருக்காங்க. அது ஆட்டோமேட்டா கேம்னு போட்டிருக்காங்க. இது அனிமே தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்பால் கொலாபரேஷன் பண்ண போகிறாங்க. ஓகே நல்லா தான் இருக்க போது போல இருக்குது ஃபுட்பால் கொலாபரேஷனா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பென்டன் கொலாபரேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோலோ லெவலிங் கொலாபரேஷன் கைஸ். சோலோ லெவலிங் கொலாபரேஷனாக வேறு லெவல் போ. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கிரன்ச்சி ரோலில் அதிகபட்ச அவார்ட்ஸ்லாம் வாங்கி நம்ம பார்த்தீங்கன்னா சோலோ லெவலிங் பார்த்தீங்கன்னா அதிக அவார்ட்ஸ் வாங்கிது. இதையும் பார்த்தீங்கன்னா கொலாபரேஷன் வேறு கொண்டு வர போகிறாங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே ஃபயராக இருக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கொலாபரேஷன் நம்ம கேமுக்குள்ளே வரப்போகுது. இவ்வளோ கொலாபரேஷனையும் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதை பார்க்க தான் போகிறோம். கேமுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க. அடுத்த வருஷம் கொண்டு வர போகிற கொலாபரேஷனாக இல்லை இந்த வருஷத்துக்குள்ளேயே இந்த கொலாபரேஷன்லாம் வருமாங்கிறது தெரியல. ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் கொலாபரேஷனாக தான் இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா கெர்னக்காரன் பிளான் பண்ணி தான் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ் வேகாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் நடந்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கு. லாஸ் வேகாஸ் எங்கே இருக்குது நான் போனது இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா போகிறது வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ் வேகாஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் நடந்துருக்குது. அந்த ஈவெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயரில் அதிகபட்சமாக இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் நான் வேர்ல்டு டவுன்லோட் டைம் கேமிங் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. அதாவது வேர்ல்டு அதிக பேர் டவுன்லோட் பண்ண கேமாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் சில விஷயங்கள்லாம் லீக் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் த அனிமே கொலாபரேஷன், அதாவது பார்த்தீங்கன்னா அனிமே கொலாபரேஷன் நான் தப்பாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சாரி எல்லாரும் மன்னிச்சுக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் அனிமே ஜேனின்னு போட்டிருந்தாங்க. அதாவது ஃப்ரீ ஃபயர் அனிமே ஜேனியா அவள் வேறு லெவல். ஃப்ரீ ஃபயருக்கு ஒரு அனிமே வரப்போகுதுங்கிறதே பார்த்தீங்கன்னா மறந்து போச்சு. ஏன்னா அப்டேட் ஃப்ரீ ஃபயருக்கு ஒரு அனிமே வரப்போது அனௌன்ஸ் பண்ணி தான் பாருனா விட்டுருந்தானுங்களா தவிர்த்து அந்த அப்டேட்டை பற்றி ஒன்றுமே சொல்ல நானே எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கிரியேட்டர்லாம் காமிச்சிருந்தாங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயருக்கு ஒரு அனிமே வரப்போகுதுன்னு இருந்துச்சு. கண்டிப்பாக இப்போயாவது ஒரு அப்டேட் கொடுக்குன்னு நினச்சிங்களா? அனிமே வரும்னு சொல்லிட்டு நான் எல்லா ஈவெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இவ்வளோ நாளைக்கு கழிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு அனிமே அப்டேட்டே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயரில் ஒரு அனிமே
அனிமே கொலாபரேஷன் வராது ஃபச்சி. நான் தப்பாக சொல்கிற மாதிரி ஏன்டா வளர்றேன். அது பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயரில் கண்டிப்பாக ஒரு அனிமே வரப்போகுது. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயரே அனிமேவாக வரப்போகுதுல, அதை மறந்து போயிட்டேன். அந்த கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயருக்கு ஒரு அனிமே வரப்போகுது. நான் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த அனிமையை பற்றி பேச தான் போகிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த அனிமையை பற்றி நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த அனிமே எப்படி வரப்போகுது, எந்த மாதிரி வரப்போகுது, அதை பற்றி நம்ம ஏதாவது ஒரு வீடியோ போடலாமா வேணாமாங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயருக்கு ஒரு அனிமே வரப்போகுது. அது என்ன மாதிரி கதையில் இருந்தால் நல்லா இருக்குங்கிறதையும் நம்ம ஒரு கற்பனை கதையாக ஓட்டுவோமா. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதை பற்றி ஒரு வீடியோ போடணும்னா நீங்கள் கரெக்டாக நம்மளை சப்போர்ட் பண்ணி வைங்க கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ தான் முடிச்சுட்டு அடுத்த ஆசமான வீடியோ வச்சிங்கன்னா டேக் கேர், பை பை, வட்டா.